தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் உள்ளவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மரியன்னை மூலமாக மரியாயின் சேனைக்கு இறைவன் செய்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரியாயின் சேனையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் ஆண்டவராகிய கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்பங்களுக்கு தேவையான உடலுள்ள சுகங்களை நலங்களை ஆண்டவர் தர வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து சாமி, சூசையம்மாள், லூர்து மிக்கேல், லூயிஸ் அம்மாள், ஃபாத்திமா, அந்தோணி அம்மாள், ஜேம்ஸ், சாந்தா இவர்கள் ஆண்மை இளைப்பாற்றிக்காக லூர்து மிக்கேல் இறந்த 54வது ஆண்டிலே அன்னாரது நினைவு பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ராஜ்குமார், சபாடினி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரஃபேலா, சிபான்ஸ்டோ, ஜேம்ஸ் இருவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும், 5/9/24 அன்று தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடிய ரஃபேலாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அந்தோணி, சௌரியம்மாள், இருதயமேரி இவர்களின் ஆன்மை இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். இக்குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்மை இளைப்பாற்றிக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து ராஜன், ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜமிக்ஷா இறைஞானம் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் வருவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் உள்ள சுகம் அனைத்திற்காகவும் இந்த தண்ணீரையும் இந்த உப்பையும் பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. Amen.
திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அன்பும் நம்பிக்கையும் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று அன்னை மரியாவின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் அமல உற்பவியாக சென்ம பாவம் இல்லாமல் அன்னம்மாள் சுவக்கிணத்தில் பிறந்தார் என்று திருவிவிலியம் கூறுகிறது. ஆதாம் ஏவாளிடம் இருந்து வழி வழியாய் வரக்கூடிய ஜென்ம பாவத்தில் இருந்து விலக்கு பெற்றவளாக கடவுள் அவரை உருவாக்கினார். கிறிஸ்துவின் முன்னறிந்த பாடுகளின் வேறு பலன்கள் வழியாக இந்த சிறப்பு பெற்றினை தந்தார். அன்னை பிறந்தவுடன் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அங்கு மூவரு இறைவன் இவரே மீட்பின் தாய் என்று வானதூதருக்கு அறிமுகம் செய்தார். வானவர்கள் மட்டில்லால் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அன்னையை வணங்கவும் பணிவிடை புரியவும் திட்டம் வகுத்தார். அன்னையின் பிறப்பை அறிந்து அழகை கூட்டம் நம்மை அழிக்க ஓர் உயிர் மண்ணுலகில் பிறந்துள்ளது, அவள் வித்து நம்மை அழித்துவிடும் என்று வேதனையுற்றது. மீட்பராம் இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்குகிறது. எந்த இயல்பில் மனிதன்கேற்ற இந்த இயல்பிலேயே இயேசு பரிகாரம் செய்திருந்தார். ஆகவே மனுருவும் எடுக்கும்போது வார்த்தையான கடவுளுக்கு தூய உடலையும் தூய இரத்தத்தையும் அன்னை மரியாவிடம் இருந்துதான் பெற வேண்டும். இதுதான் மீட்பின் திட்டம். அதனால் மரியாவை ஜென்மபாவம் இல்லாமலும் அருள் நிறைந்தவளுமாகவும் கடவுள் உருவாக்கினார். இம்மீட்பின் திட்டம் அன்னை மரியாள் முழுமையாக கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்ததால் அவளது பிறப்பு விண்ணிலும் மண்ணிலும் உயரிய பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எபிசேயர் 1:4-6 உள்ளபடி உலகம் உருவாகும் முன்பே உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் தேர்வு கொண்ட கடவுள் மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாளும் கடவுளின் இதயத்தில் இருந்தார் என்பது திட்டமன்றோ? ஏற்ற வேளையில் அன்னை தன் மகனுக்காக இவ்வுலகில் பிறக்க செய்தார். அவர் முன் தொடங்கிய மீட்பு நம்மில் நிறைவடைய அருள் வேண்டி இப்பலியை உருவாக்கமுடன் ஒப்பு கொடுத்து வரம்பருமாறு நாமும் மகிழ்வுடன் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, அனைத்தையும் படைத்து பராமரித்து ஆள்கிறவர் நீரே. உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உணர்ந்து முழு இதயத்தோடு நாங்கள் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ரேல் மக்களிடம் அஞ்சாதே, நான் உன்னோடு என்று ஆறுதல் கூறி திறப்படுத்துகிறார். பாலை நிலத்தில் நீரூற்றுகளை பெருக செய்தும் வாய் பேசாதோர் பேசுவதையும் காது கேளாதோர் காதுகள் திறக்கப்படுவதும் ஊனமுற்றோர் குணமடைவதையும் குறிப்பிட்டு மெஸ்ஸியாவின் வருகையை அம்மக்களுக்கு எடுத்துரைப்பதை விளங்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேலே ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 2 முதல் 5 முடிய. இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லேகமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலே, என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேர்கால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறுவரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர்
அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்
இரண்டாம் வாசக முன்னுரை. முழு மனித வாழ்வுக்கு தடையாக விளங்கும் பண்பு என்னவென்றால் பிறரின் தோற்றத்தை வைத்து மதிப்பிடுவது, அவர்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து பிறரை நடத்துவது. இந்த அவலையைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோப்பு கடிந்து கொள்வதை வாசகத்தின் மூலம் மனதில் பதிவு செய்வோம். மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் எப்படி செயல்பட வேண்டுமென்று கற்றுக்கொள்வோம். இரண்டாம் வாசகம். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைத்திரு வசனங்கள் 28 முதல் 30 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைத்திரு வசனங்கள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோதோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 1வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால்
கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அன்னை மரியாளின் பிறப்பு மனித குலத்தின் சிறப்பு. ஏனெனில் இந்த அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயாக மட்டும் அறியப்படவில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களின் தாயாகவும் அறியப்படுகிறார். ஏனெனில் முதல் பெண்மணி ஏவாள் பாவம் செய்ததன் மூலமாக இந்த உலகத்திலே கொண்டு வந்த குறைபாட்டை, இகழ்ச்சியை அல்லது துன்ப துயரங்களை, நோய் நொடிகளை இதோ முற்றிலும் விலக்குகிறவராக, முற்றிலும் அழித்து போடுகிறவராக, வெற்றியை கொண்டு வந்த புதிய ஏவாளாக இந்த அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே விவிலியம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது, ஒரு பெண்மணி வழியாக இந்த உலகத்தில் பாவம் நுழைந்தது, அதுபோல இன்னொரு பெண்மணி வழியாக இந்த உலகத்தில் அருள் பொங்கி பெருகியது. ஆதாம் வழியாக இந்த உலகத்திலே பாவம் வந்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலால் அருள் பொங்கி பெருகியது. ஏவாள் பாம்பினால் ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போனார், சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டார். ஆனால் இந்த அன்னை மரியாளோ சிலுவை பயணத்தில் இயேசுவோடு உடனிருந்து எல்லா நேரத்திலும் வெற்றி உண்டு, அருள் உண்டு என்பதை மனித குலத்திற்கு எடுத்துக்காட்டி இந்த மனித குலத்தின் பெருமையை காத்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு மனித குலத்தினுடைய சிறப்பு. முதல் காரியம், இந்த அன்னையினுடைய பிறப்பு ஏன் மனித குலத்தின் சிறப்பு என்று தியானிக்கிறோம் என்று சொன்னால், அன்பு குழந்தைகளே, இந்த உலகத்தில் பல மனிதர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த பிறகுதான் அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்று தெரியும். ஒரு அரச குடும்பத்தையே எடுத்துக்கொள்வோம். இதோ இளவரசன் பிறக்க இருக்கிறான், எனவே நமது நாட்டிற்கு ஒரு புதிய அரசர் வர இருக்கிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. குழந்தை பிறந்த பிறகுதான் தெரியும் இளவரசரா இளவரசியா என்று. ஒருவேளை அவர் பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். ஆனால் தங்களுக்கு ஒரு அரசன்தான் பிறப்பான் என்று யாரும் சொல்ல முடியாது. அது அரச குடும்பத்தில் மட்டுமல்ல, சாதாரண குடும்பங்கள் தொடங்கி எங்குமே முன்னரே சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இரண்டாவது, பிறக்க இருக்கிற அந்த குழந்தை என்ன செய்யும் என்பதையும் யாரும் சொல்ல முடியாது. ஏனெனில் அது வளரும் பொழுது அதற்கு திறமை இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, அதற்கு பண்பு இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா என்பதெல்லாம் வளர்ந்து வந்த பிறகுதான் தெரியும். ஆனால் இந்த அன்னை மரியாளின் பிறப்பு ஏன் சிறப்பென்று சொல்லுகிறோம் என்றால், இந்த அன்னையினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு. எதைப்போல் முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பாக இருக்கிறதோ, அவர் பிறப்பதற்கு முன்பே அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பது வானதூதரால் இதோ அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் அறிவிக்கப்படுகிறது. இதோ கன்னி அன்னை மரியே, நீ கலங்காதே, ஏனெனில் தூய ஆவியை பெற்றுக்கொள்வாய். உன்னிடம் பிறக்கின்ற குழந்தை தூயது, அது யாக்கோபின் குடும்பத்தின் மீது, நம்பிக்கை கொள்வோரின் குடும்பத்தின் மீது, இஸ்ராயேல் இனத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செய்யும். இன்று வரை நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் ஒரே மீட்பின் சின்னம் இயேசு கிறிஸ்து தான். எனவே இந்த வாக்கு ஏற்கனவே இயேசுவுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. ஏன்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்கள் என்று பெயர் வரை சொல்லப்பட்டது. அதே போல அன்னை மரியாளின் பிறப்பும் முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு. எப்போது முன்னறிவித்தார்கள்? எசையா புத்தகத்திலே எசையா இறைவாய்க்கினர் வழியாக ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்து அனுப்பினார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதே போல எப்படி ஒரு கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்று இரண்டும் சொல்லப்பட்டதோ, எசையா புத்தகத்தில் எசையாவாக சொல்லவில்லை, இறைவாக்கினராக சொன்னார். ஆண்டவர் அந்த வாக்கை கொடுத்தார். ஆண்டவர் எப்போது அந்த வாக்கை நேரடியாக சொன்னார்? தொடக்க புத்தகம் ஆதி நூல் முதல் அதிகாரங்களிலேயே நாம் வாசிக்கின்றோம். இதோ இந்த ஏவாள் பாம்பின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டு வீழ்ந்து விட்டவுடன் அங்கே அந்த பாம்பிற்கு ஆண்டவர் சவுக்கடி கொடுக்கிற பொழுது சொல்லுகிறார், இதோ உன் தலையை
சாத்தானின் தலையை ஒரு பெண் நசுக்குவாள். ஆண் என்று சொல்லப்படவில்லை, பெண்தான் அந்த பாம்பின் தலையை நசுக்குவாள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ அது அன்னை மரியாளை குறித்த வசனம் என்பது நாம் அறிந்த ஒன்று. இந்த அமலோற்ப மாதா நீங்கள் சுரூபம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கீழே அந்த பாம்பு இந்த ஆப்பிளை கடித்த வண்ணம் இருக்கும். அதன் தலையை இந்த அன்னை மரியாள், அமல உற்பவி, பரிசுத்த பிறப்பு, நாமே அமல உற்பவமாக இருக்கிறோம் என்று தன்னை வெளிப்படுத்தி அந்த அன்னை மிதிப்பார். இதோ அந்த பாம்பிற்கு சொல்லப்பட்டது, உன் வித்துக்கும் அப்பெண்ணின் வித்துக்கும். யார்? அன்னை மரியாளின் வித்து, இயேசு கிறிஸ்து. எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கின்ற பொழுது அன்னை மரியாளின் பிறப்பை அறிவித்துதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையே தொடக்க புத்தகத்தில் ஆதியில் ஆண்டவராகிய கடவுள் அறிவிப்பு கொடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இது தொடக்கத்தில் மட்டுமல்ல, கடைசி புத்தகம் திருவெளிப்பாட்டு புத்தகம். அங்கும் கூட இதோ இந்த உலகத்தை ஆள இருக்கிற ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பதற்காக அந்த பெண் கருவுற்று நிற்கிறார். அங்கே ஒரு அலகை பாம்பு இதோ அந்த குழந்தையை விழுங்குவதற்காக காத்து கொண்டிருந்தது. ஆனால் விழுங்க முடியவில்லை. அந்த குழந்தையை கடவுள்தான் வழி நடத்தினார். அப்பெண்ணை கடவுள்தான் ஆசீர்வதித்து காப்பாற்றினார். எனவே ஆதி முதல் அந்தம் வரை இந்த அன்னை மரியாளினுடைய பிறப்பு பற்றி முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த அன்னை மரியாளின் பிறப்பு மனித குலத்தின் சிறப்பு. பிரியமானவர்களே, இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆண்டவர் சொல்லிவிட்டால், ஆண்டவரே முன்குறித்து விட்டால் அவ்வளவுதானா? ஏன் ஒவ்வொருவரையும் பற்றி ஆண்டவர் ஒரு முன்குறிப்பு வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் தருகிற வாக்கு, நீ உன் தாய் வயிற்றில் இருக்கிற பொழுது உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எனவே நம்மை கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிற அளவிற்கு அறிந்த கடவுளாக இருக்கிறார். சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்டார். அந்த சாமுவேல் சொன்னார், என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த ஏலி என்கின்ற குருவானவரை போய் எழுப்பி, ஐயா கூப்பிட்டீங்களா? இதோ மூன்றாம் முறை ஏலி புரிந்து கொண்டார். இனி உன்னை அழைக்கின்ற குரல் கேட்டால் ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொல். பிரியமானவர்களே, நம்மையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கடவுள் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆனால் நாம் ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று அந்த ஏலி குருவானவர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே சொன்ன கிளிப்பிள்ளை சாமுவேலை போல இருக்கிறோமா? எத்துணை மறையுரை, எத்துணை திருப்பலி, எத்துணை தியானங்கள், எத்துணை நற்செய்தி கூட்டங்கள், எல்லாவற்றிலும் இதோ அந்த ஏலி குருவானவர் சொல்லிக் கொடுத்தது போல இறை வார்த்தை இன்றைக்கு யாரும் சொல்லித்தரவில்லை என்றாலும் கூட விவிலியத்தை நாமே புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு, அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நிறைந்திருக்கிறது. விவிலியம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மொபைல் இருந்தால் போதும். ஒரு இடத்தில் பயமாக இருக்கிறதா, உடனே திருப்பாடல் 91 என்று அடித்தால், திருப்பாடல் 23 என்று அடித்தால் உடனே வரும். பிரியமானவர்களை, திடீரென்று இந்த தாவீது என்ன செய்தார் என்று தோன்ற வேண்டுமா? உடனே புத்தகத்தை எடுத்து அரசர்கள் புத்தகம், இதோ சாமுவேல் புத்தகம், எல்லா வரலாறும் உள்ளே ஓடி வந்துவிடும். இயேசு கிறிஸ்துவின் புதுமை ஒன்று திடீரென்று வாசிக்க வேண்டும் என்ற ஆசையா? தட்டினால் வரும். மலை பிரசங்கம் கேட்க வேண்டுமா? பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு கையிலே இருக்கிறது. ஆனால் அந்த ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன். ஏன் அந்த வசனம் முக்கியம் என்றால், அன்னை மரியாள் வானதூதர் வந்தபொழுது, ஐயா நானே ஒரு கன்னிப்பெண் ஐயா, கணவனை அறியாதவள், எப்படி குழந்தை, அதுவும் உலகத்தை ஆளுகிற ஆண்டவரை நான் எப்படி பெற்றெடுப்பேன்? இரண்டு காரியத்தை வானதூதர் சொன்னார். ஒன்று, நீ அருள் நிறைந்தவளாக இருக்கிறாய், ததும்ப ததும்ப. எனவேதான் கானா ஒரு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 6 கற்சாடிகள் நிரம்ப நிரம்ப, இயேசு கிறிஸ்து 12 கூடைகள் நிரம்ப நிரம்ப அப்பங்களை எடுப்பார். எனவே இந்த நிரம்ப நின்றல் என்பது அன்னை மரியாளின் ஒரு பண்பு. அன்னை மரியாளுக்கு அவளுடைய வாழ்க்கையிலே கடவுளின் அருள் நிரம்ப கிடைத்திருந்தது. ஒன்று. இரண்டாவது, அதே வானதூதர் சொல்லுகிறார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அப்படியா? சரணடைந்தேன், உமது சித்தப்படி எனக்கு நடக்கட்டும். எனவே வயிற்றில் இருக்கிற பொழுதே, நம்முடைய தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தார்.
அதுக்கு முன்னாடியும் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஆண்டவர் நம்மை முன்குறித்து வைத்தார். எனவே இந்த அன்னை மரியாளை எப்படி ஆண்டவர் வெளிப்படையாய் விவிலியத்தில் ஆரம்பத்தில் சொன்னாரோ, அதுபோல என்னை குறித்தும் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய சித்தத்தில் ஒரு எண்ணம் வைத்திருந்தார். அந்த எண்ணத்தின் உருதான் நீங்களும் நானும். அந்த பெயர் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்பு குழந்தைகளை நல்லா யோசித்து பாருங்க. இப்படி பெயர் சொல்லி அழைத்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை அன்னை மரியாள் சிறப்புற கொண்டாடினார். ஆகவே சாத்தானை வெற்றி கொண்டார். ஆகவே அன்னை மரியாளின் பிறப்பு மனித குலத்தின் சிறப்பு. நாமும் அன்னையின் பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த அன்னையை போல, இந்த அன்னை மரியாளை போல நம்முடைய வாழ்க்கை முறையையும் இறைவாவும் திருவுளம் நிறைவேறுக என்று அமைத்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளின் பகுதிகளை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அன்னையை நினைத்து தினம் தினம் நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். எப்போதும் ஒரு நாளைக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, ஓய்வு கிடைக்கிறதோ, அப்படியே கையில் ஜெபமாலையை வச்சுட்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். விவிலியத்தில் உள்ள வானதூதர் சொன்ன வாக்கு, என்னையும் அருளால் நிரப்பும், என்னையும் சாத்தானிடமிருந்து காப்பாற்றும், என்னையும் உமது திருக்குமாரனுக்கு ஞானமும் அறிவும் கற்றுக் கொடுத்தது போல கற்றுக் கொடும். இந்த அன்னையை நினைத்து நினைத்து உருகினால், இந்த அன்னையின் புகழை பாடிக்கொண்டே இருந்தால், இந்த அன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது போல் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். எனவே இந்த அன்னை ஆண்டவரின் வாக்கிற்கு ஏற்ப வாழ்ந்த அன்னை. அவள் கரம் பிடித்து கொண்டால் போதும், நாம் ஆண்டவரின் வாக்கை விட்டு விலகி போக மாட்டோம். எகிப்தில் பயணம், நாசரேத்தூர் பயணம், இதோ பெத்லகேமுக்கு இயேசுவை பிறக்க செய்வதற்கான பயணம், எல்லாம் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு தைரியம்! ஏன் சிலுவை பாதையில் இயேசுவோடு எல்லாரும் ஓடிவிட்டார்கள். இந்த தாய், எல்லாரும் இயேசுநாதர் சிலுவை சம்பந்தா இந்த அம்மா கூட போனால் யாரை திட்டுவாங்க? இயேசுவையா திட்டுவாங்க? ஐயோ பாவம், சே இந்த ஆள் விளைவித்துக்கான சிலுவை சுமக்கான், இவனை பெத்தவ யாரு? உடனே எங்கே சிந்தனை போகும்? பெற்றெடுத்தவள் எப்படி இந்த கொலை பாதகத்தி இதோ இப்படிப்பட்ட ஒருவனை பெற்றெடுத்தாளே என்று இந்த அன்னை மரியாளை. ஆனால் அன்னை தூரவே போகல, இயேசுவோடு கல்வாரி மலை வரை வந்தவள். எனவே இந்த அன்னையின் பிறப்பு நமக்கு சிறப்பு. அன்பு குழந்தைகளே, ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற, அதான் நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை தருகிறார்கள், மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இயேசுவை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அன்னை மரியாள் என்கின்ற பாதையில் நடந்தால் போதும், இயேசு என்கின்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அன்னை மரியாள் ஒரு பாதை, அன்னை மரியாள் உடன் வருகின்ற பாதை, நம்ம கூடவே வந்து இலக்கு வரை கூட்டி சொல்கிறவள். எனவே அன்னையின் பிறப்பு மனித குலத்தின் சிறப்பு. பிரியமானவர்களே, மூன்றாவது இந்த அன்னையின் பிறப்பு எப்படி மனித குலத்தின் சிறப்பு என்றால், தாயில்லா பிள்ளைங்க அப்படின்னா ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஐயோ பாமியா தாயில்லா பிள்ளைய கேள்வி கேட்பார் இல்லை, ஐயோ கஷ்டம். ஆனால் தன்னை நம்புகிறவர்கள், தன்னை பின்பற்றி வருகிறவர்கள், தன்னுடைய அன்பு குழந்தைகள் தாயில்லா பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ரெண்டு காரியம்தான் செய்தார். ஒன்று, நற்கருணை கொடுத்தார். ஏன்னா உலகத்தை விட்டு இதோ விண்ணக தந்தையிடம் போக வேண்டும், தன் நேரம் வந்தது என்றதை தெரிந்தவுடன், ஐயோ பாவம் பிள்ளைங்கள்லாம் ஆன்மீக தாகத்தால் செத்துறக்கூடாது, ஆன்மீக பட்டினியால் வாழ்விழந்து விடக்கூடாது என்று நாம் வாழ்வு வருவதற்காக தன்னுடைய உடலை கொடுத்தார். அது ஒரு ஆசீர்வாதம். திருப்பலி கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு நாளும். பிரியமானவர்களை, இரண்டாவது பார்த்தார் சீடர், அதுவும் யோவான் அப்ராணி, சின்ன பிள்ளை, இயேசுவின் தோளில் சாய்ந்து கொண்டே இருப்பார், அன்பு சீடர். அவருக்கு அன்பு முக்கியம். இயேசுநாதர் சாக போகிறார் என்கிற பொழுது கூட அவர் தோளில் சாய்ந்து கொண்டிருந்தவர். இயேசுவுக்கும் இந்த அன்பு முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு அன்பு சீடர் இல்லைன்னா இயேசுவும் ஒரு வெறுமை, விரக்தி வந்துவிடும். எனவே இந்த அன்பு சீடரை பார்த்தவுடன் தன் பிள்ளை போல் இந்த யோவானை பார்த்து கொண்ட இயேசு கிறிஸ்து, தம்பி நீ தாயில்லா பிள்ளையாக இருக்காதே, இதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயை அவருக்கு கொடுத்து அவரை பின்பற்றுகிற நம் அனைவருக்கும் இந்த அன்னை மரியாளை தாயாக தந்தார். எனவே நாமெல்லாம் இந்த உலகத்தில் தாயில்லா பிள்ளைகள் இல்லை, கேள்வி கேட்பார் இல்லாத பிள்ளைகள் இல்லை, அன்பு செய்வதற்கு ஒரு ஜீவன் இல்லாத பிள்ளைகள் இல்லை, அக்கறை கொள்வதற்கு ஆள் இல்லாத மனிதர்கள் இல்லை. மாறாக அன்னை மரியாள் நம்முடைய தாய்.
எனவே இந்த அன்னையின் பிறப்பு 3 விதங்களில் சிறப்பு என்று நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். 1, இந்த அன்னையின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு. 2, இந்த அன்னை அந்த அறிவிப்பிற்கும் அழைப்பிற்கும் தன்னையே சரணடைய செய்து சாத்தானை வெற்றி கொண்டு நாமெல்லாம் ஏவாளின் பிள்ளைகள் இல்லை, இந்த அன்னையின் பிள்ளைகள் என்று வெற்றி முழக்கமிட்டவள், அரசியாய் இருக்கிறவள் இந்த அன்னை. 3வது, ஆண்டவரே அவரை நமக்கு அன்னையாக தந்ததால் நாம் தாயுள்ள பிள்ளைகளாக, தலையுள்ள உருவங்களாக உயர்ந்து நிற்கின்ற ஒரு அருளையும் ஆசிரியையும் தந்திருக்கிறார். எனவே அன்பு குழந்தைகளே, இப்படிப்பட்ட இந்த அன்னை நம்முடைய அன்னை, அவருடைய பிறந்த நாள் என்று. எனவே நம்முடைய குழந்தைகள் ஒரு பாடல், பிறந்தநாள் பாடல் எழுதியிருக்கிறார்கள், தயாரித்திருக்கிறார்கள். அதனால் அந்த பிறந்தநாள் பாட்டு பாடுங்கம்மா. நன்மை கொடுத்த உடனே பாடணும்னு சொன்னீங்களா? எந்திரிங்க. பாடல் குழு பாடல் பாடுவார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னைக்கு பிறந்தநாள் பாடல் பாடி நாம் அப்படியே நம்முடைய நம்பிக்கையை நோக்கி செல்வோம். கரவொலி மூலமாக அன்னையினுடைய பிறந்தநாளை மகிழ்ந்து தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை நாம் இறைவனை நோக்கி எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் இறை பணியில் தம்மையே இறைவாழ்வில் இணைத்து கொண்டு எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், இறை மக்களாகிய நாங்கள்
விண்ணக கொடைகளை எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து ஒளியின் மக்களாக வாழ தேவையான அருளை நிறைவாக பெற வேண்டி வரன்களை தர வேண்டுமென்று தேவனே உம்மை மன்றாடுகிறோம். மண்ணுலகில் மனித நேயம் வளர்த்த எம் அன்பு தந்தையே இறைவா, உம்மிடம் நல்லவற்றை பெற்றுக்கொண்டு வாழ விரும்பும் நாங்கள் மண்ணில் மனித நேயம் மலரவும் மனித மாண்பு தலைத்தோங்க உமது தூய ஆவின் கனிகளை பெற்று மக்களாக வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். காலத்தின் அருகிலே ஆய்ந்துணர்ந்து வைக்கும் எம் இறைவா, எம் நாட்டில் அமைதி நிலவ, நிலையான நல்லாட்சி தேசத்தில் மலர, தகுதியுள்ள நல்லுள்ளம் படைத்த புதிய தலைவர்களை உருவாக்கி ஏழைகளின் வாழ்வு மலரவும், ஏழை விவசாயிகளின் நலனில் முழு அக்கறை செலுத்தும் நல்லுள்ளம் படைத்த தலைவர்கள் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாருக்கும் எல்லாம் ஆன எம் அன்பு இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக உள்ள எம் ஆசிரியர் பெருமக்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அருள் வாழ்வில் சிறந்து விளங்கிடவும் சிறந்த நல் சான்றோர்களை இவ்வுலகிற்கு இன்னும் அதிகமாக வழங்கிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையின் பிறப்பு விழாவில் மகிழ்ந்திருக்கும் நாங்கள் அந்த தாய்க்கு கலக்கம் விளைவிக்காத நல்ல பிள்ளைகளாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவ அழைப்பை புனிதமாக கருதி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மையான சமநெறி என்பது ஏழை எளியவர் அனாதைகள் புறக்கணிக்கப்பட்டோர் கைம்பெண்களை ஆதரிப்பது என்று உணர்த்திய இறைவா, இத்தகைய சின்னஞ்சிறிய மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவி செய்யவும் உலகத்தால் எங்களை கரைபிடாமல் காக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பளிக்கும் இறைவா, பாவ வழிகளில் சிக்கிக்கொண்ட அதை நின்று வெளிவர வழி தெரியாமல் தவிக்கின்ற அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் தங்கள் தவறுகளிலே அமிழ்ந்து அழிந்து போய்விடாமல் நீரே அவர்களை தடுத்தாட்கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கு காரணர் நீரே. அதனால் இவ்வழிபாட்டின் வழியாக உண்மையான தெய்வீக கொடைகளால் நாங்கள் நிரப்பப்பட வரம் தருவீராக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்பொடியோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணனாரார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு கூர்ந்திருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மத அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அந்தோணி, சௌரியம்மாள், இருதயமேரி, லூர்து சாமி, சூசையம்மாள், லூர்து மிக்கேல், லூயிஸ் அம்மாள், ஃபாத்திமா, அந்தோணியம்மாள், ஜேம்ஸ், சாந்தா இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் மக்குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சுரண்டை பங்கு, சுரண்டையில் இருக்கும் தாப்பனார் பிரான்சிஸ் ரோசாரி, தாய் சாந்தி, இவர்கள் மகன் ஆண்ட்ரூ இன்ஃபென்ட்டுக்கும், பாத்திமா நகர் பங்கு, பாத்திமா நகரில் இருக்கும் தகப்பனார் நாக்ஸ், தாய் குளோரி, இவர்கள் மகள் பெரிடினாவுக்கு திருமணம். இது 3வது அறிக்கை. இத்திருமண அறிக்கை குறைகள் இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறை மக்கள் பொறுப்பு. இவ்வாறே திருப்பலி அறிவிப்புகள். 9ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 10ஆம் தேதி செவ்வாய், தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய், நண்பகல் 11:30 மணிக்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து ஒவ்வொரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 11ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 12ஆம் தேதி வியாழன் மாலை 7 மணிக்கு அண்ணா நகரில் திருப்பலி. 13ஆம் தேதி வெள்ளி மாலை 7 மணிக்கு அன்னை தெரேசாள் அன்பியத்தில் திருப்பலி. 14ஆம் தேதி சனி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 15ஆம் தேதி ஞாயிறு பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அன்னை தெரேசாள் அன்பியம். புனித அன்னை தெரேசாள் அன்பியத்துக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் ஜபக்குழு சிறப்பு செய்வார்கள். இன்று 4வது பிறந்த நாளை கொண்டாடும் ரபேலாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். இறை மக்களுக்கு ஓர் அறிவிப்பு. நமது கிளைப்பங்கு அதிசயபுரத்தில் இன்று மாலை திருவிழா திருப்பலிக்கு கலந்து கொள்வர்களுக்காக சிறப்பு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செல்ல விருப்பமுள்ளவர்கள் திருப்பலி நிறைவுற்றதும் அருள்ராஜ் அவர்களிடம் பெயரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாதாரண பஸ் கட்டணம். மாலை 5:30 மணிக்கு வாகனம் புறப்படும். புனித கலிலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சிரோன் நிசா இவர்கள் இல்லத்திலிருந்து சூசையாகப்பன் வசந்தி இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. இத்திருநிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். இறை மக்கள் தங்கள் இல்லத்திலும் புனித கலிலேயாவின் திருவுருவத்தை வைத்து ஜெபிக்க விரும்பினால் புனித கலிலேயா சபை பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விவிலிய தேர்வு விவிலிய பணிக்குழு நடத்தும் 2024 சபை உரையாளர், திருப்பாடல்கள், நீதிமொழிகள், இனிமைமிகு பாடல்களிலிருந்து வினாக்கள் கொடுக்கப்படும். வினாத்தாளின் ஒன்று விலை ரூபாய் 40 திரு அருள்ராஜ் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உலகின் மீட்பிற்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ வரம் தந்தருளும் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.